நான் இதற்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து முட்டு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு பேசியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நிறைய பேர் பொது புத்தியோடு தான் இருப்பாங்க. பொது புத்தினா ஒரு தவறு நடக்குதுன்னா ஆப்போசைட்டில் இருந்தவங்க பாதிக்கப்பட்டவங்களை விட்டுட்டு ஆப்போசைட்டில் இருந்தவங்க மேலே ஏதாவது நியாயம் இருக்குமா? நடுநிலைமைனா என்னன்னே தெரியாது. பாதிக்கப்பட்டவங்க பக்கம் இல்லை சரி எதுவோ அந்த பக்கம் நிற்கிறது தான் நடுநிலைமை. நடுநிலைமைனா ரெண்டுக்கு நடுவில் நின்றுக்கிட்டு இங்கிட்டும் அங்கிட்டும் கையை காமிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த ரிசர்வேஷனை நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ரிசர்வேஷனில் எஸ்சிக்கு, எம்பிசிக்கு, பிசிக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்குன்றே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க ரிசர்வேஷனை பற்றி எல்லாம் தெரிஞ்சது மாதிரி இடஒதுக்கீடு ஒரு தவறானது, இது வந்து தாழ்த்தப்பட்டவங்களுக்கு நிறையா வேலைக்கு போகிறதுக்கு காரணமாக இருக்குது, ஏன் இவங்களில் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கியவங்க இல்லையா, அப்படி இப்படின்னு நிறையா முட்டு கொடுப்பாங்க. ஏன்டா அவங்க எல்லாம் பொது புத்தியோடு இருக்காங்க. அவங்க தாத்தா பாட்டிக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சோ, அவங்க அம்மா அப்பாவுக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சோ, படித்த இவங்களுக்கும் அதே நாலேஜ் தான் இருக்கும். இவங்க சொசைட்டியில் நிலவக்கூடிய கருத்துக்களை பிடிச்சிக்கிட்டு சோசியல் மீடியாவில் கிடக்கக்கூடிய குப்பைகளை எடுத்துகிட்டு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் வந்து அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய நாலேஜ். அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டு, அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட கருத்தெல்லாம் இருக்காது. அவங்க ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்லேயோ இல்லை ஏதோ ஒரு கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாங்கன்னா அந்த கட்சியுடைய நாலேஜ் தான் அவங்களுடைய மொத்த நாலேஜை.